மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேதமாணிக்கம் ரிங்கல் டோபே நினைவு பேராய கன்வென்ஷனிலே கலந்து கொள்ளும்படியாக என்னை அழைத்த அருமையான பேராயர் அவர்களுக்கும் பேராய மண்டலத்திற்கும் அருமையான குருவானவர்களுக்கும் சபையின் மக்களுக்கும் வாலிபர்களுக்கும் நன்றியுடையவனாக நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். அருமையான பேராயர் அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து பீகாரில் இருக்கிற என்னை அவர்கள் கூப்பிட்டு 2002 வர முடியுமா என்று கேட்டபோது முன்னதாகவே தீர்மானித்து விட்ட கூட்டங்களின் நிமித்தமாக நான் வர முடியாவிட்டாலும் பின்னதாக நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அதை நிறைவேற்றும்படியாக இந்த வருடத்திலே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்ததற்காக மறுபடியும் அவர்களுக்கு நான் நன்றியறிதலாக இருக்கிறேன். ख्वाबों की नाई उड़ते जाएंगे, सामर्थ पाकर साक्षी बनेंगे. ख्वाबों की नाई उड़ते जाएंगे, सामर्थ पाकर साक्षी बनेंगे. सामर्थ है स्वर्गीय सामर्थ, सामर्थ है, सामर्थ है, सामर्थ है, स्वर्गीय सामर्थ, सामर्थ है. ख्वाबों की नाई उड़ते जाएंगे, सामर्थ पाकर साक्षी बनेंगे. ख्वाबों की नाई उड़ते जाएंगे, सामर्थ पाकर साक्षी बनेंगे. சாயங்கால வேளையிலே அமைதியான நேரத்திலே சுவாமி எங்களோடு கூட பேசும்படியாக இறங்கி வருவீராக. திறந்த உள்ளத்தோடு எல்லா விதமான அங்கலாய்ப்பையும் தள்ளிவிட்டவர்களாக தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். விந்தை கீரி ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி
உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த 4 நாட்களும் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்திலே காத்து கிடந்த போது, தேவன் இந்த 4 நாட்களும் நமக்கு நன்றாக தெரிந்ததும் நாம் சிறு பிராயம் முதல் பாராமல் கற்றுக்கொண்டதுமான அனைத்து பிள்ளைகள் வரை அறிந்திருக்கக்கூடிய 23வது சங்கீதத்தில் இருந்து பேசும்படியாக தேவ ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். 23வது சங்கீதத்தை நாம் அனைவரும் பல முறைகளிலே வாசித்திருப்போம், ஞாபகப்படுத்தி இருப்போம், உபயோகப்படுத்தி இருப்போம். ஜெபங்களிலே நாம் அதை அடிக்கடி சொல்லி இருப்போம். ஆனாலும் அறிந்த வார்த்தைகளை வைத்து சில அறியாத உண்மைகளை உங்களோடு கூட பேசும்படியாக, தெளிவாக பேசும்படியாக தேவ ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை பாரப்படுத்தினது மாத்திரமல்ல, ஒரு உந்துதலின் ஆவியை தந்தார் என்று நான் தைரியமாக சொல்வேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற வார்த்தையை நம்முடைய வீடுகளிலே 1 வயதை தாண்டின உடனே நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் வசனமாக கூட இருக்கலாம். அநேக குடும்பங்களிலே பிள்ளையை வசனம் சொல்லுடா என்று சொன்னால் உடனடியாக அவன் சொல்லுவதெல்லாம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், the Lord is my shepherd என்கிற வார்த்தைகளை மழலை சொல்லிலே நீங்களும் நானும் சொல்லி இருக்கலாம். அந்த சங்கீதத்தை அநேக நேரங்களிலே பிரசங்க வாயிலாக, அநேக போதக பிதாக்களின் வாயிலாக நாம் கேட்டும் இருக்கலாம். ஆனாலும் இந்த சாயங்கால வேளையில் மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக வரப்போகிற 3 நாட்களிலேயும் இந்த சங்கீதத்தை மையமாக கொண்டு சில ஆழமான ஆனால் தேவையான, தெளிவான, உரைக்கும்படியான சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இன்றைக்கு சாயங்காலத்தில் முதல் 2 வசனங்களை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இதில் 3 காரியங்கள் குறிப்பாக தெளிவாக உங்களுக்கு முன்னதாக துலங்குவதை நீங்கள் பார்க்கலாம். அங்கே மேய்ப்பனை நாம் பார்க்கிறோம். மேய்ப்பன் என்று சொல்லும் போதே கூடவே ஒரு மந்தையும் நமக்கு காட்சியளிக்கிறது. ஆடுகள் இணைந்து செயல்பட்டு அந்த மேய்ப்பனை பின்தொடர்கிற ஒரு மந்தை அங்கே காணப்படுகிறது. அந்த மந்தை இடத்திலே அவர் எப்படி நடத்துவார் என்பதை குறித்தும் தெளிவாக சங்கீதக்காரனாகிய தாவீது தான் மேய்ப்பனாய் இருந்தபடியினால் ஒரு மேய்ப்பனின் அனுபவத்தை கொண்டவனாக அங்கே தெளிவாக எழுதியிருக்கிற காரியத்தை இங்கே பார்க்கலாம். ஆகையினாலே இன்றைய சாயங்காலத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையிலே 3 காரியங்களை உங்களுக்கு முன்னதாக வைத்துவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லுகிற அந்த டிக்ளரேஷன், அந்த அறிவிப்பிலே ஒரு பெரிய காரியம் விளங்குகிறது. என்ன? நான் அவருடைய ஆட்டுக்குட்டி, அவருக்கு பின் செல்லும் ஆடு என்று அங்கே அழகாக வர்ணிக்கப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். இதே காரியத்தை சங்கீதங்களின் பல இடங்களிலே தாவீது உபயோகப்படுத்தினாலும் நாம் அனைவரும் காலை ஆராதனையிலே உபயோகப்படுத்துகிற 95வது சங்கீதத்திலேயும் அது மறுபடியும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் நலமாயிருக்கும். 95வது சங்கீதம் 7வது வசனத்திலே
அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று இங்கே சங்கீதக்காரன் மறுபடியும் முழக்கமிடுகிறதை நாம் ஒவ்வொரு வாரமும் ஜெப புஸ்தகத்திலே இருந்து காலை ஆராதனையிலே உபயோகப்படுத்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த வசனத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டவர்களாக, இந்த வசனத்தின் காரியங்களை அறிந்து கொண்டவர்களாக, இந்த வசனத்தின் தெளிவை பெற்றவர்களாக இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோமோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த மந்தையை குறித்து நான் முதலாவது பேசிவிட்டு அதற்கு பின்னதாக மேய்ப்பனை குறித்து நான் உங்களோடு கூட பேசி, அதோடு கூட அந்த மேய்ப்பன் எனக்காக உங்களுக்காக என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை தெளிவாக பேச வாஞ்சிக்கிறேன். இதைத்தான் மனதில் கொண்டவராக பவுல் அப்போஸ்தலனும் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே எபேசு சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு கூட பேசுகிற பவுல் சபையை குறித்து ஒரு அழகான வெளிப்பாட்டை இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். தன்னுடைய பிரயாணத்திலே எபேசு பட்டணத்திற்கு செல்லக்கூடாதவராக, ஆனால் எபேசுவின் பக்கத்திலே இருக்கிற சபைகளிலே நடத்துகிற மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்கு பவுல் சொல்லுகிற ஒரு பெரிய வெளிப்பாடுள்ள ஒரு வார்த்தை, மந்தை. தேவனே தம்முடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட மந்தை, சபையை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிற தெளிவான வார்த்தையாக்கும். அது புதிய ஏற்பாட்டிலே 26 பெயர்களை புதிய ஏற்பாட்டை ஆக்கிய தேவனுடைய மக்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டவர்களாக, அவர்கள் சபையை குறித்த தெளிவான வெளிப்பாட்டை பெற்றவர்களாக, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தால் 26 வாரங்கள் நாம் தியானிக்க முடியும். மணவாட்டி என்று சொல்லுகிறார்கள், வாசஸ்தலம் என்று சொல்லுகிறார்கள், தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறார்கள், தேவனுடைய நகரத்தார் என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக பண்ணை என்றும் பலவிதமான பெயர்களிலே சொல்லப்படுகிற அந்த புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற 26 பெயர்களிலே மிகவும் அழகாக ஆழமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொன்னால் மந்தை. அருமையான பேராயர்கள் கூடும்போது மாத்திரமல்ல, நம்மத்திலே இருக்கிற பேராயரை இன்றைக்கு மத்தியானத்தில் நான் சந்தித்து நான் ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் கேட்டேன். ஐயா, இப்படிப்பட்ட அனைத்து உங்களுடைய பேராயத்தில் இருக்கிற அனைத்து சபைகளையும் கூட்டி இப்படிப்பட்ட ஒரு கன்வென்ஷனை பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று நீங்கள் செய்திருக்கிற இந்த முயற்சிக்கு மூல காரணம் என்ன என்று அவர்களை கேட்டபோது அவர்கள் ஒன்று சொன்னார்கள். சபைகள் எல்லாரும் இணைந்து வந்து நின்று நாம் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வுக்கு வருஷத்தில் ஒரு முறையாயிரம் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இங்கேயும் அதை அழுத்தி சொன்னார்கள். எத்தனை உண்மை! நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பது ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு ஆட்டுக்கும் உள்ள தொடர்புதான் என்றாலும், ஒரு தனி மனிதனுக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை அது குறிப்பிடுகிறது என்று சொன்னாலும், அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது மேய்ப்பன் என்று சொன்னவுடனே நம்முடைய கண்களுக்கு வருவது மந்தைதான். கவனியுங்கள், மந்தை என்று சொல்லும் போதே அங்கே இன்னொரு உண்மையும் விளங்கி விடுகிறது. ஒரு தனியான ஆடு ஒரு காலமும் மந்தை என்று அழைக்கப்படுவது இல்லை. You cannot call a single sheep as a big sheepfold. Never. ஒரு நாளும் நீங்கள் அதை சொல்ல மாட்டீர்கள். மந்தை என்று சொல்லும் போதே ஒரு கூட்டம், ஒரு ஆடுகள் அடங்கிய கூட்டம் என்று தானே தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில
இந்த ஆடு என்கிற வார்த்தையை கொஞ்சம் முதலில் விளக்கிவிட்டு அதற்கு பிறகு அவைகள் அடங்கிய மந்தையை கொஞ்சம் விளக்கிவிட்டு இந்த மந்தையை எப்படி சம்பாதித்தார் என்பதை உங்களுக்கு நான் சொல்வது நலமாக இருக்கலாம். கொஞ்சம் கவனமாகவே கேளுங்கள். ஆடு என்று சொன்னவுடனே எல்லா ஜனங்களும் நானும் ஒரு ஆடு என்று சொல்லிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டுதான். நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆடு என்று சொன்னாலும் வேதத்தின் வெளிச்சத்தில், வேதத்தின் கண்ணோட்டத்தில் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்றால் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். நான் 3 விதமான ஆடுகளை கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 3 விதமான ஆடுகள் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை எத்தனை பேர் நீங்கள் கண்டீர்களோ காணவில்லையோ, ஆனால் தெளிவாக சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே இயேசு தாமே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 10வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் there is a dangerous statement. இங்கே ஒரு அபாயகரமான காரியத்தை இயேசு சொல்லுகிறார். இவர்கள் ஆடுகள் தான், ஆனால் அவருடைய மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. லிசன், கவனியுங்கள். இவர்கள் ஆடுகள் தான், ஆனால் அவருடைய மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. ஏனென்றால் அடுத்த வசனத்தில் விளக்கம் தருகிறார் ஆண்டவர். வாசிக்கலாம். என் ஆடுகள் என்றால் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கவனியுங்கள். ஆண்டவர் சொன்னார், my sheep will hear my voice. shepherd என்கிற வார்த்தை எப்படி வந்தது என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? shepherd என்று சொல்லப்படுகிற அந்த ஆங்கிலோ சாக்சன் வேர்ட் என்று சொல்லுகிறார்களே, அந்த வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? sheep heard. sheep என்றால் ஆடு, heard என்றால் அவனுடைய சத்தம் கேட்கிறது. அதனால தான் அவனுக்கு shepherd என்கிற வார்த்தையே வந்தது. கவனியுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லும் போது நீங்கள் எப்படிப்பட்ட ஆடு என்பதை உங்களை அறியாமலே ஒத்துக்கொள்ளீர்கள். ஐயா, உம்முடைய சத்தம் கேட்கும் ஆடு நான். உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்வதற்கு ஒப்புக் கொடுத்த ஆடு நான். பாடகர் குழு அழகாக பாடினார்கள். என்ன பாடினார்கள்? தேவனே, உம்முடைய சித்தம் செய்வதற்காக உம்முடைய சத்தத்தை கேட்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கிற உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஆண்டவர் உங்களுக்கு மேய்ப்பர் என்று சொன்னால், நீங்கள் அவருடைய ஆடுகள் தான் என்பது திட்டம் என்று சொன்னால், நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் ஒரு காரியம் தெளிவாக இருந்திருக்கும். என்ன அது? அது தேவ சத்தம் கேட்கிற ஆடாக நீங்கள் இருப்பீர்கள். தேவ சத்தம் உங்களுடைய இருதயங்களிலே துணிக்கும், உங்கள் காதுகள் அதை கேட்கும். அப்பொழுதுதான் நீங்கள் ஆடுகள் என்று சொல்லுவதற்கு அர்த்தம் உண்டு. அவரின் ஆடுகள் என்று சொல்லுவதற்கு அர்த்தம் உண்டு. ஆண்டவரே தெளிவாக சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, கேட்கிறது, கீழ்ப்படுகிறது. 2 மனிதர்கள் நடந்து போனார்கள். சஞ்சலம் மிகுந்த அதிக சத்தம் கேட்கிற ஒரு தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது கச 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 என்று ஒரு பஜாரில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது கூட வந்தவர் சொன்னார், திடீரென்று எங்கேயோ பக்கத்தில் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் என்று சொன்னார். அப்பொழுது கூட வந்த நண்பர் கேட்டார், கிரிக்கெட் விளையாடுகிற சத்தம் உனக்கு இங்கே கேட்கிறதா? எப்படி என்று கேட்டார். பேட்ல ஓங்கி அடிக்கிற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன், கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் என்று சொன்னார். பக்கத்தில் இருந்து வந்த நண்பர் சிரித்து விட்டார். டேய், இங்க மீன் கடையில வந்து கிரிக்கெட் சத்தம் உனக்கு எப்படி கேட்டது? இங்கே ஆளுக்கு ஒரு பாசை பேசிக்கொண்டு ஒரு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறதுல உனக்கு மட்டும் அந்த பந்து வீச்சும் பந்து அட்டையும் எப்படி கேட்டது
என்று சொல்லி அவரை கேலி செய்து விட்டார். உடனடியாக இந்த நண்பர் அந்த கேலியை பொறுக்க முடியாதவராக ஒன்று செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? கொஞ்ச தூரம் நடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நாணயத்தை தூக்கி தெருவில் வேண்டும் என்று உருள விட்டார். உடனே பக்கத்தில் இருந்த நண்பர் அங்கும் இங்குமாக பார்த்தார். என்ன என்று கேட்டார். நாணயம் ஒன்று விழுந்த சத்தத்தை கேட்கிறேன், ஒரு காயின் விழுந்த சத்தத்தை கேட்கிறேன். அப்பொழுதுதான் சொன்னார், இவ்வளவு பெரிய சத்தத்திலே ஒரு சின்ன நாணயம் விழுந்த சத்தம் உனக்கு எங்கடா கேட்டது என்று கேட்டபோது அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு விளையாட்டில் ஆர்வம் ஆகினால் எங்கிருந்தாலும் அந்த சத்தம் எனக்கு காதிலே கேட்டுவிடும். உனக்கு பணத்தின் மேலேயே நாட்டம் ஆகினால் எங்கு போனாலும் உனக்கு பணச்சத்தம் கேட்டு விடுகிறது என்று சொன்னார். உண்மைதான், உண்மை. நானும் நீங்களும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகுவதற்கு, நானும் நீங்களும் ஆண்டவரின் சத்தத்தை கேட்பதற்கு அழைக்கப்பட்ட ஆடுகளாக இருக்கலாம். இல்லை என்றால் அவருடைய சத்தத்தை கேட்காத, அவருடைய மந்தையை சாராத இன்னொரு கூட்ட ஆடுகளாக இருக்கலாம். கவனியுங்கள், இந்த மாலை வேளையில எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எனக்கு பல கடிதங்கள் வருவதுண்டு. எதையெல்லாம் குறித்து வரும் தெரியுமா? எந்த கோர்ஸ் எடுப்பது சொல்லுங்கள் ஐயா, ஜெபித்து சொல்லுங்கள். எந்த ஊரில் பெண் எடுப்பது ஜெபித்து சொல்லுங்கள். எந்த ஊருக்கு வேலைக்கு போவது ஜெபித்து சொல்லுங்கள். எந்த தொழிலை செய்தால் நான் விருத்தி அடைவேன் சொல்லுங்கள் என்கிற ஏராளமான கேள்விகளை அடுக்கிய கடிதங்கள் ஏராளமாக இங்கே இருந்து வருவது உண்டு. அடிக்கடி டெலிபோன்களிலேயும் ஆட்கள் அப்படி கேட்பார்கள். நமக்கு பழக்கம் ஆகிவிட்டது. நமக்காக வேற யாராயினும் ஒருவர் சத்தம் கேட்டு சொல்லட்டும் என்கிற பழக்கத்திற்கு நாம் விட்டு போட்டு விட்டோம் என்று சொல்வேன். தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவாக வேதம் சொல்லுகிறது, நன்றாய் கவனியுங்கள். மறுபடியும் அந்த 10வது அதிகாரத்தின் 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த மாலை வேளையில் நம்மை சோதித்து அறிந்து சரிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு உயிர் மீழ்ச்சியை நாம் பெறுவதற்கு முன்னதாக நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளணும். Where I am today, what I should be. இந்த இரண்டும் தெரிந்து விட்டதென்றால் தான் நாம் நம்மை சரி செய்து கொள்ளலாம். ஆவிக்குரிய புது மலர்ச்சி, ஆவிக்குரிய புதுப்பித்தல் அப்பொழுதுதான் நடைபெறும். நான் எங்கே இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் என்கிற இரண்டு காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் சாதாரணமாக வாழ முடியாது. ஆகையினால் தான் சொன்னேன், இங்கே ரெண்டு கூட்டமான ஆடுகள் தான், இவைகள் ஆடுகள் தான். ஆனால் ஒன்று மேய்ப்பராயிருக்கிறார் என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், இன்னொன்று தெரியாது தெரியாது தெரியாது. ஏனென்றால் அந்த வார்த்தை கர்த்தர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லவில்லை. It is a personal encounter with your God. உன்னுடைய தேவனோடு கூட உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற சொந்த தொடர்பு. I hear his voice. அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் என்கிற தெளிவுள்ள வாழ்க்கை. அவருடைய சத்தத்தை நான் கேட்கும் தூரத்தில் இருக்கிறேன், ஆகையினால் அவரை பின் செல்கிறேன் என்கிற ஒரு தெளிவான வாழ்க்கை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஒரு மேலான வாழ்க்கை. அம்மா, மேலான வாழ்க்கை ஐயா. கவனியுங்கள், இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய ஊழிய பகுதியிலே ஒரு மனிதன் 410 குழுக்களுக்கு, தீவிரவாதிகளின் குழுக்களுக்கு
பொலிட்டிக்கல் லீடராக அமர்த்தப்பட்டிருந்தான். கவனிங்கள் நான் சொல்லுகிறதை. 410 குழுக்கள் ஆங்காங்கே செயல்படுகிற அந்த குழுக்களுக்கெல்லாம் சென்று அவருடைய ரத்தத்திலே உரமேற்றி அவர்களை தீவிரவாதத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாக வைக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அவனுக்கு 15 மெய்காப்பாளர்கள், துப்பாக்கி ஏந்தினவர்கள். அவனோடு கூட எப்பொழுதும் இருப்பதற்கு ஒரு மெய்காப்பாளன். ஒரு முறை நான் அவர்கள் தீவிரமாக செயல்படுகிற ஒரு பகுதிக்கு நான் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதற்கும் ஒரு சிறிய ஆலயத்தை திறப்பதற்கும் நான் கடந்து சென்றேன். என்னோடு கூட சில சகோதரிகளும் சகோதரர்களும் வந்திருந்தார்கள். அந்த இடத்திலே நான் போவதை அறிந்தபோது அவன் என்னை பார்க்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினான். அந்த பகுதியிலே அவனை குருஜி குருஜி என்று தான் அழைப்பார்கள். அவனுடைய பெயரை சொல்லிக் கூட அழைக்க மாட்டார்கள். குரு என்றால் போதிக்கிறவர் என்ற அர்த்தம். குருஜி என்றுதான் அவனை மதிப்போடு கூட அழைப்பார்கள். அந்த பகுதிகளுக்கு போலீசாரும் போவதற்கு துணிவதில்லை. ஏனென்றால் கடந்த முறை நடந்த எலெக்ஷனிலே போன 2 BSF லாரிகளில் அடங்கிய அனைத்து பேரையும் அவர்கள் கண்ணி வெடிகள் வைத்து கொன்றுவிட்டார்கள். ஆகையினால் போலீசார் அவர்கள் உத்தரவு கொடுத்தால் தான் அந்த பகுதிக்கு போக முடியும் என்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பகுதிக்கு நானும் என் உடன் ஊழியக்காரர்களும் கடந்து சென்றோம். அந்த குருஜி என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினபடியினாலே என்னுடைய ஊழியக்காரன் மூலமாக சொல்லிவிட்டிருந்தார். நான் சரி என்று சொன்னேன். என்னை சந்திக்க வந்தார். அவருடைய மெய்காப்பாளன் பெரிய ஒரு AK-47 துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அவரை சுற்றி 15 பேர் மற்ற துப்பாக்கிகள் ஆட்டோமேட்டிக் கன்ஸை எடுத்துக்கொண்டு என்னை சுற்றி இருக்க நான் அவனோடு கூட பேச வேண்டும் என்று உட்கார்ந்தேன். 3 மணி நேரம் பேசினோம். அவனுடைய அநேக கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிக் கொண்டே வந்தேன். அவன் சாதாரணமான ஆள் அல்ல. உலகத்தின் காரியங்கள் அனைத்தையும் அறிந்திருந்தவன். அவனுடைய மெய்காப்பாளன் சொன்னான், இன்னும் கொஞ்சம் பேசும்போது, இன்னும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தா நீ கிறிஸ்தவன் ஆயிடுவ, இதை பார்த்து அவனை மாத்திடுவார் போல என்று சொன்னான். அப்பொழுது அவன் சொன்னான், கிறிஸ்தவன் ஆக போவதில்லை, ஆகிவிட்டேன் என்று சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்து வந்து விட்டேன். எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தான். ஐயா, இன்றைக்குத்தான் என் காதுகள் திறந்திருக்கிறது. என்னை உண்டாக்கினவர் என்னோடு கூட பேசுகிற சத்தத்தை நான் கேட்க ஆரம்பித்து விட்டேன். நான் இங்கு இருக்க முடியாது என்று சொல்லி அவன் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னதினாலே அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் வேறொரு பகுதியிலே வைத்து வேதம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். வேதம் சொல்லிக் கொடுத்த அவன் வேதத்தை ஆர்வமாய் படித்தான். எல்லா காரியங்களையும் எங்களோடு கூட இணைந்து சென்றான். ஆனால் அவனுடைய மனைவி ஆண்டவரை அறியாதபடியினாலே 7 மாதங்கள் எங்களோடு கூட இருந்த பின்னு அவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார். எங்களுக்கு விளங்கவில்லை. விசேஷமாக எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. ஐயோ, இத்தனையான ஒரு தீவிரவாதியை ஆண்டவருக்குள் வழிநடத்தினோம், ஆண்டவருக்குள் வேர் கொள்ள வைத்தோம், தேவ சத்தத்தை கேட்டேன் என்று சொன்ன ஆளாயிற்றே என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் வருத்தத்தோடு கூட தான் நாங்கள் இருந்தோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பன் அல்லவா, அவர் நல்ல மேய்ப்பன் அல்லவா. அருமையான ஒரு பாடலை அடிக்கடி நீங்களும் நானும் பாடலாம். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா, அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா, அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. துன்மார்க்கர் எல்லாம்
வாசிக்கலாம். சன்மார்க்கரோடு தேவ கோவாக்கின யாழ் மாழ்வாரே, சிற்றின்ப சேற்றில் நீ சிக்கினதா. கடமறைக்கு திருச்சபையிலே அங்கத்தினராய் இருக்கிறாய், ஏதோ கடமறைக்கு வந்து போகிறாய், உனக்குள்ள இருந்த ஆனந்த சந்தோஷம் போய்விட்டது, உனக்குள்ள இருந்த ரட்சண்ய பாடல் உன்னை விட்டு ஓடிவிட்டது. என்றைக்கு ஒரு சத்தம் கேட்டேன், ஆனால் இன்றைக்கு எங்கே என்கிற ஏக்கத்தோடு கூட இருக்கிற சிலரை தேவன் காண்பிக்கிறார். இன்றைக்கு இந்த பேராய கன்வென்ஷன் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாகத்தான் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. திரும்பி வந்து விடுங்கள். காணாத ஆட்டின் பின்னே கண்ணீரோடு கூட அலைகிற மேய்ப்பனாக அவர் இன்றைக்கு முன்னே அன்றைக்கு அந்த குருஜியை தேடி அவனுக்கு மறுபடியும் சத்தத்தை தொடிக்க பண்ணி விட்டு போன அவனை திருப்பக் கொள்கிற அதே தேவன் இன்றைக்கும் உங்களை தேடி வந்திருக்கிறார். மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன், ஆட்டுக்கூட்டம் ஒன்றுதான், ஒன்று அவருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி செவி அடைத்து போன ஒரு ஆட்டுக்கூட்டம், அவருடைய சத்தத்தை கேட்கப்படாதபடி அது அடைக்கப்பட்டிருக்கிற காதுகளை கொண்ட ஒரு செவிட்டு விரியன் போல இருக்கிற அந்த ஆட்டுக்கூட்டம். அவைகள் விசுவாசிப்பதும் இல்லை, ஏதோ செல்கிறது, மந்தையாகத்தான் செல்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளே தேவ சத்தம் தொனிக்கும்படியான காரியம் இல்லை. ஆனால் இன்னொரு கூட்டம் அவர் சத்தம் கேட்டு அவருக்கு பின் செல்வதற்கு ஒப்புக் கொடுத்திருக்க கூட்டம். இன்னொரு கூட்டத்தை நான் காட்டிக் கொடுக்கிறேன். இந்த கூட்டம் சத்தம் கேட்டு பின்னமாக போவது போலத்தான் காட்சி அளிக்கிறது. ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று காண்போமா? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து 33வது வசனம் வரை வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கும் போது ஒரு காரியத்தை குறிப்பிடும் வண்ணமாக காண்பிக்கிறார், தெளிவாக காண்பிக்கிறார். ஒரு மறுபடியும் ஒரு மேய்ப்பனை நமக்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறவனாக அவர்கள் பிரித்து செம்மறி ஆடுகளை அவருடைய வலது பக்கத்திலேயும் வெள்ளாடுகளை வெவ்வேறாக தன்னுடைய இடது பக்கத்திலேயும் நிறுத்துவான். நீங்கள் கேட்கலாம், ஐயா இது உலகத்தின் ஜனங்களை இரண்டாக பிரிப்பதாக காட்சியளிக்கிறது. இல்லை, கவனியுங்கள், இந்த வசனங்களை பாருங்கள். இடது பக்கத்தில் நிறுத்தப்படுகிற ஆடுகளை போல காட்சியளிக்கிற மனிதர்களும் ஆண்டவரை எப்படித்தான் கூப்பிடுகிறார்கள் தெரியுமா? 44வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, they addressed God as Lord. ஐயா, இந்த கூட்டத்தாரும் இந்த வெள்ளாட்டு கூட்டத்தாரும் ஆண்டவரே என்றுதான் அழைக்கிறார்கள். கவனம், செம்மறியாடு கூட்டத்தை பிரித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது அவர்களும் ஆண்டவரே என்றுதான் அழைத்தார்கள். செம்மறியாடாக இருக்கிற இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி விட்டவர்களாக ஆண்டவரே என்றுதான் அழைக்கிறார்கள். இந்த ஒரே மேய்ப்பன் கையில் தான் இந்த செம்மறியாடும் இருக்கிறது, வெள்ளாடும் இருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் செம்மறியாடா அல்லது வெள்ளாடா? என்னையா வித்தியாசம் என்று கேட்பீர்கள். செம்மறியாட்டு மந்தையை நாம் அதிகமாக பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனால் வட இந்தியாவில் வந்து பாருங்கள், அல்லது வெளிநாட்டிலே ஆடுகளை, கம்பளி ஆடுகளை வளர்க்கிற அந்த பாரியத்தை நீங்க பாருங்கள், ஒன்று விளங்கும். அங்கே மேய்ப்பன் முன்னதாக செல்வான், ஆடுகள் அவனுக்கு பின்னதாக செல்லும். வெள்ளாட்டை அப்படி கொண்டு போகவே முடியாது. ஏனென்றால் அது அங்க பார்த்து இங்க பார்த்து, அதுதான் கொஞ்சம் வாய வச்சு இங்க கொஞ்சம் வாய வச்சு, வெள்ளாடு வாய் வைக்கிற வேலை விளங்காதுன்னு சொல்லுவார்கள்.
தமிழ்நாட்டில் அதுக்கு நேர போக முடியாது. என் மேய்ப்பன் என்னை சரியான இடத்திற்கு நடத்துவார் என்று செம்மறியாடு மேய்ப்பனை பின்தொடர்ந்து போகும். அதற்கு மேய்ச்சல் தேவை. ஆனால் செம்மறியாட்டுக்கு மேய்ச்சல் தேவை. ஆனால் வெள்ளாட்டுக்கு தாளை குளை இலை அதை கட்டி போட்டும் இந்த மரத்தில் இருக்கிற 4 கொப்புகளை வெட்டி போட்டால் அது சாப்பிடுவதற்கு ஆயத்தம். ஆனால் செம்மறியாட்டை அப்படி வளர்க்க முடியாது. அதை மேய்ச்சலுக்கு கொண்டுதான் செல்ல வேண்டும். திருச்சபையில் அநேக மக்கள் ஆலயத்துக்கு வருவார்கள். ஆனால் வேதத்தை அவர்களே வாசித்து தெரிய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் எல்லாம் எந்த ஆடுதான்? ஹலோ, யாராவது கொலை கொப்பை வெட்டி போட்டா அது கொஞ்சம் சாப்பிட்டு அது பாட்டுக்கு திருப்தியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அது செம்மறியாடினால் அதுவே சென்று மேய்ச்சலை கண்டடைந்து அந்த மேய்ச்சலிலே திருப்தியாகும். இட் நீட்ஸ் a fresh food. அதற்கு செழிப்பான நல்ல புல்லுள்ள தரைகளில் தான் அது நடந்து தன்னுடைய மேய்ச்சலை கண்டட முடியும். இன்னொன்று கவனித்து பார்த்தீர்களா? செம்மறியாட்டை நீங்கள் அழைத்துக் கொண்டு போகலாம், அது பின்னதாகவே தலையை தொங்க போட்டுக் கொண்டு வரும். வெள்ளாடு அப்படியே. எந்த வெள்ளாடால் தலையை தொங்க போட்டுக் கொண்டு நடப்பதை பார்த்திருக்கிறீர்களோ? ஹலோ, நீங்க பார்க்கிற காரியத்தை தானே சொல்றேன். அது தலை நிமிர்ந்து தான் நடக்கும். அங்கே இங்கே அப்படி பார்த்து இப்படி பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து மேய முடியதெல்லாம் மேய்ஞ்சி அதுக்கு பின்னால இருந்து துரத்த வேணும். போ போ, கம் ஆன், கேரி ஆன். அப்படித்தான் துரத்தினால் போகும். அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கேட்டு பாருங்க. எங்க சபையோட நாங்க மாரடிக்கிறது போதும் ஐயா, விரட்டி விரட்டி தான் ஆளுகளை வேலை வாங்க வேண்டியிருக்கு. ஒருத்தனாவது தானாக வந்து ஒன்று செய்ய மாட்டான் என்று சொல்லுவார்கள். எந்த கூட்டம்? நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கொள்ள வேண்டும். நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், ஒரு கூட்டம் உண்டு, அது இடது பக்கத்துக்கு தான் தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. அதுவும் இந்த மேய்ப்பன் கீழத்தான் இருக்கிறது. அதுக்கு சத்தம் கேட்கும், ஆனால் உலகத்தின் இச்சையிலிருந்து விடுதலை இல்லை. அது சத்தம் கேட்கும் காதுகளை கொண்டது. முதல் கூட்டத்திற்கு காதுகளே இல்லை, செவி இல்லை, செவி கொடுக்காது, சத்தத்தை கேட்க முடியாது. ஆனால் இந்த கூட்டம் செவி உண்டு, ஆனால் அதனுடைய இச்சைகளில் இருந்து அதனுடைய இழுப்புகளில் இருந்து அதற்கு விடுதலை இல்லை. அது தலையிலிருந்து தான் நடக்கும். அதை அடக்க ஒருவனாலும் கூடாது. அப்படித்தான் நிமிர்ந்து நடக்கும். தாழ்மை அதற்கு வெகு தூரம். அதனுடைய டிக்ஷனரியில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய சொந்த இரத்தத்தினால சம்பாதித்த சபையை ஆண்டவர் மந்தை என்று சொல்லுகிறார். ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்திராமல் எல்லாவற்றையும் அதற்காக இழந்துவிட்ட அவருடைய ஆடுகளை மீட்கும் பணிக்காகத்தானே அவர் தன்னை இப்படியாக தியாக பலியாக ஊற்றிவிட்டார். இந்த மந்தையை குறித்து கொஞ்சம் பின்னதாக பேசுகிறேன். ஆனால் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன் சங்கீதக்காரன் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லுகிறான்? What happened? தீர்க்கதரிசனம் அநேக காரியங்களை முன்னறிவிக்கிறான். ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறான், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். அநேக காரியங்களை தாவீது ஆவியினால் ஏவப்பட்டவனாக தீர்க்கதரிசனமாக பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்கிற வார்த்தை. இதைத்தான் முன்னறிந்த இயேசு தான் வந்தபோது நானே நல்ல மேய்ப்பன். ஏனையா, கர்த்தரை குறித்து வேதம் சொல்கிறது நமக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்று தானே சொல்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்று தானே அவரை அறிமுகப்படுத்துகிறது. வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்திலே வாசிக்கலாம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் போதும். 7வது வசனத்தை வாசித்து விடலாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர்
அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய புஸ்தகத்தை வாங்கினார். இதைத்தானே ஏசாயா தீர்க்கனும் முன்னறிந்து எழுதுகிறான். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் ஆண்டவரை குறித்து அழகாக ஒரு படம் நமக்கு காணப்படுகிறது. 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக போல, ஒரு ஆட்டை போலத்தாரை வர்ணிக்கிறது. உலக தோற்றம் முதல் காயம்பட்ட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகத்தானே யோவானும் பார்க்கிறான். அப்படி இருக்க நானே நல்ல மேய்ப்பன் என்று அவர் சொன்னதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் வேதத்திலே வாசித்தால் ஒரு காரியம் விளங்கும். நேரம் குறைவாயிருக்கிறபடினால வேகமாக சில காரியங்களை காண்பித்து கொடுத்து விட்டு போக விரும்புகிறேன். என்ன நடந்தது? மேய்ப்பர்களாக அமர்த்தப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த மேய்ப்பர்கள் காரியத்தை கெடுத்துவிட்ட காட்சியை தீர்க்க தரிசன வாயிலாக நாம் பார்க்கலாம். என்னோடு கூட சேர்ந்து 2 அதிகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு வேகமாக நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த வேத வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசியின் 23வது அதிகாரத்தையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் 34வது அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன் வீட்டிலே போய். ஆனால் ஒரு சில வார்த்தைகளை முதலாவது நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற சில வார்த்தைகளை கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். 34வது அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்கிறார். போதும். இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மேய்ப்பர்களை குறித்து அங்கலாய்க்கிற ஒரு ஆண்டவர் தன்னை மேய்ப்பனாக மாற்றி இந்த உலகத்துக்கு வருவதை வெளிப்படுத்தும்படியாக பேசுகிறார். தான் வந்தால் எப்படி இருக்குமாம், அவைகள் என்ன செய்யவில்லை என்பதை காண்பிக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் மேய்ப்பராக வரும்போது என்ன செய்வார் என்பதை அங்கே சொல்லுகிற வார்த்தைகளிலிருந்து நான் உங்கள் மத்தியிலே காண்பித்து விடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கலாம். என் ஆடுகளை நான் மேய்த்து நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Listen. As a shepherd, I will do in this order. நான் மேய்ப்பனாக இப்படித்தான் செயல்படுவேன் என்று மேய்ப்பர்களை குறித்து குறை சொன்ன ஆண்டவர் தான் மேய்ப்பனாகும் போது என்ன செய்வேன் என்பதை காண்பிக்கிறார். வாசிக்கலாம். My first priority will be, நான் காணாமல் போனதை தேடி, I will seek after the last one. காணாமல் போய்விட்டதே, தூரம் போய்விட்டதே, விலகி ஓடிவிட்டதே, மறந்து விட்டதே, மேய்ப்பரின் சத்தத்தை கேட்கவில்லையே, அந்த ஆடுகளை தேடுவதுதான் என்னுடைய முதலாவது வேலையாக இருக்கும். வாசிக்கலாம். துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம். என் மந்தையே, மறுபடியும் இங்கே பிரிவினையை குறித்து பேசுகிறார். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும்
ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நியாயம் தீர்ப்பேன். I will separate ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் செம்மறியாடுகளுக்கும் நான் நியாயம் தீர்க்க போகிறேன். ஆகையினால் தான் என் சத்தத்தை உயர்த்தி உங்களோடு கூட பேசுகிறேன். எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? ஆட்டுக்கும் ஒரு ஆடு சத்தம் கேட்கக்கூடாத ஆடு, இன்னொரு ஆடு சத்தம் கேட்டு பின் செல்லக்கூடிய ஆடு, ஒரு ஆடு செம்மறியாடாக இருக்கக்கூடிய ஆடு, இன்னொரு ஆடு வெள்ளாடாக இருக்கக்கூடிய ஆடு, இவைகளுக்கு நியாயம் தீர்ப்பதற்கு நான் மேய்ப்பனாக வெளிப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய முதலாவது காரியத்தை சொல்லும் போது, நான் காணாமல் போனவைகளை தேடுவதுதான் என்னுடைய முதல் வேலை. அப்பொழுது நீங்கள் கேட்கலாம், ஐயா இந்த மேய்ப்பர்கள் சரியாய் செயல்படாததினால் நடந்த காரியங்களை இங்கே விளக்கி இருக்கிறாரோ? ஆமையா, அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். என்ன விளக்கி இருக்கிறார்? எலும்பு முறிந்தது, நசல் கொண்டதாய், பலவீனம் உள்ளதாய், துரத்தப்பட்டதாய், சிதறடிக்கப்பட்டதாய் இருக்கிற ஒரு பெரிய ஆட்டு கூட்டத்தை தேவன் காண்பிக்கிறார். இதன் நிமித்தம் மேய்ப்பர்கள் மேல் அவர்கள் கோபம் எழுகிறது. நீங்கள் உடனடியாக உங்களுடைய ஐயர்மாரை நினைத்து விடக்கூடாது, குருவானவர்களை நினைத்து விடக்கூடாது. I want to show you God talks about whom, யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன். தெளிவாக பேசுகிறேன், கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன். திருப்பங்களினோடு கூட சேர்ந்து இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரத்திற்கு திருப்புங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் வாசிக்கலாம். முதலாவது வசனத்திலிருந்து. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லைங்க, கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆனால் கவனமாய் கேளுங்கள். I am preaching a prophetical sermon. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களோடு கூட சொல்லுகிறேன், தைரியமாக சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். இங்கே மேய்ப்பர்களை குறித்து தானே ஆண்டவர் சொல்லுகிறார். யாரையா அந்த மேய்ப்பர்கள்? யார் அந்த மேய்ப்பர்கள்? அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் அழகாக தியானிக்க ஆரம்பித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 23வது அதிகாரத்தின் அனைத்து காரியங்களும் தெளிவாக தெரியும். You can come across the word prophets rather than the priest. தீர்க்கதரிசிகளை குறித்து தான் வேகமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். 23வது அதிகாரத்தின் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கட்டும், வாசிக்கலாம். அங்கே 23வது அதிகாரத்தின் ஆரம்பத்தில் மந்தையை சிதறடிக்கிற மேய்ப்பர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை யாருக்கு பிரயோஜனப்படுத்துகிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக பேசுகிறேன். 9வது வசனம். தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது. போதும், கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது, என் உள்ளம் நொறுங்கி இருக்கிறது. ஏன் ஐயா? ஏன்? இவர்கள் மேய்ப்பர்களா? ஆமையா. 23வது அதிகாரத்தையும் எசேக்கியேலின் 34வது அதிகாரத்தையும் ஒன்றாய் வைத்து படித்து பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். நான் சொல்வதை புரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்கிறேன். இந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி செயல்படுகிறார்களாம், மந்தைக்குள் எப்படி செயல்படுகிறார்களாம், அங்கே வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனமாக நான் கொஞ்சம் வேகமாக சொல்லுகிறேன், கொஞ்சம் வாசிக்கலாம். 11வது வசனம். தீர்க்கதரிசியும் ஆசாரியரும் மாயக்காரராயிருக்கிறார்கள். என் ஆலயத்திலும் வாசிக்கலாம். 16வது வசனம். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் உங்களுக்கு திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். 14 எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்தும் தீர்க்கதரிசிகள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 16. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். லிசன், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அல்ல.
சொல்லுகிறார். தெளிவாய் தேவன் பேசுகிறார். தாங்கள் யூகித்த தரிசனத்தையே சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம் 21வது வசனம். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். 25வது வசனம். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நன்றாய் கவனிங்கள் ஐயா. 26வது வசனத்தின் பின்பகுதி. இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். வாசிக்கலாம் 30வது வசனம். ஆகையால் இதோ ஒவ்வொருவர் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசி. 31வது வசனம். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி. போதும் அம்மா. மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று ஆரம்பித்தவர் மந்தையை சிதறடிக்கிற, மந்தையை பாழாக்குகிற, மந்தையை பலவீனப்படுத்துகிற, மந்தையை நசல் கொள்ளப்படுகிற, மந்தையின் எலும்பு முறிவை கவனிக்காமல் செயல்படுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் கூட்டத்தை தான் காண்பிக்கிறார். கன்னியாகுமரியை குறித்து எனக்கு தெரியும், இது ஒரு கன்வென்ஷன் பூமி என்று. ஏனென்றால் இங்கே பொருத்தனை கன்வென்ஷனுக்கும் நற்செய்தி பெருவிழாக்களுக்கும் குறைச்சல் இல்லை. வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களோடு கூட பேசுகிறேன். அம்மா, வேதத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு மந்தை பலவீனப்பட்டு செய்ய வேண்டிய முதல் காரியத்தை செய்யாமல் திசை திருப்பப்பட்டிருக்கிற காரியத்தை நீ அறிய வேண்டும். தங்கள் மனதில் யூகித்ததை உனக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்து உன்னுடைய கையை பலப்படுத்தி உன்னை பொல்லாப்புக்கு நேராக வழி நடத்தி தங்கள் இதயத்தில் தோன்றுகிறவர்களை மாத்திரம் தேவ வசனத்தோடு கலப்பு செய்து வார்த்தையை கொள்ளையடித்து சொல்லி உன்னை பலவீனப்படுத்தி விட்டார்கள். நீயாக அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நீ வழி நடத்தப்படவில்லை. யாராயும் ஜெபித்து சொல்ல மாட்டார்களா? யாராயும் எனக்காக ஆண்டவருக்கு முன்னதாக நிற்க மாட்டார்களா என்கிற ஏக்கம் கொண்ட ஜனமாக மந்தையை மாற்றிவிட்ட கொடுமை இன்றைக்கு உண்டு. இதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார். இதை பார்த்துதான். ஆனால் தேவ சத்தத்தை கேட்கிற ஜனம் என்ன சொல்லும் தெரியுமா? நல்மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. தோளில்தான் நான் இருப்பேன், உம்மையே நான் பற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். தெரிந்தவர்கள் பாடலாமா? இது நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மை தூக்கி சுமக்கிறது மாத்திரமல்ல, என் இதயத்தின் துடிப்பை அவர் அறிகிறது மாத்திரமல்ல, அவருடைய இதயத்தின் துடிப்பை நான் அறிவதற்காக என் தோளிலே தன் தோளிலே தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் ஐயா, ஒரு நல்ல மேய்ப்பன். பாடலாமா? நல் மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல் மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து
துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். ஆகையினால் தான் ஆண்டவராகிய இயேசு, நானே அந்த நல்ல மேய்ப்பன், உன்னை தூக்கி சுமக்கிறவர், உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை உன்னை கொண்டு போய் சேர்க்கிறவர். ஏனென்றால் நான் ஆட்டை போல, ஒரு ஆட்டுக்குட்டியை போல இறங்கி வந்து என்னை அடிக்கிறதற்கு ஒப்புக் கொடுத்தபடினால் உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியும், உன் வேதனைகள் எனக்கு தெரியும், உன் பாடுகள் எனக்கு தெரியும், உன் தரித்திரம் எனக்கு தெரியும், உன் பசி எனக்கு தெரியும், உன்னுடைய போராட்டம் எனக்கு தெரியும். நானும் ஆட்டை போல, அடிக்கப்படுகிற ஆட்டை போல கடந்து சென்றபடினால், ஆனாலும் வெற்றி பெற்றபடினாலே, வெற்றி பெற்றபடினாலே, உன்னை தூக்கி சுமப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உன்னை தோளிலே தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறபடினாலே நானே உனக்கு நல்ல மேய்ப்பன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆடுகள் இன்றைக்கு பலவீனப்பட்டு போனதற்கு காரணம், நசல் கொண்டு போனதற்கு காரணம், எலும்பு முறிந்ததற்கு காரணம், சிதறடிக்கப்பட்டு இருக்கிறதற்கு காரணம், நம்மத்திலே உலாவி வருகிற தீர்க்கதரிசிகளின் எண்ணிக்கை பெருத்து விட்டதுதான். தைரியமாக சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். ஆனால் நல்ல மேய்ப்பன் வரும்போது என்ன செய்வாராம்? துரத்துண்டவைகளை சேர்த்து காணாமல் போனவர்களை தேடுகிற பணிதான் எனக்கு முதல் பணி. அதுவே முதல் பணி. சபையே, திருச்சபையே, நம்முடைய முதல் பணியே காணாமல் போனவர்களை தேடுவதற்குத்தான். ஆகையினால் தானே பாடுகிறோம், மந்தையில் சேர ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் உண்டு, தேடுவோம் வாரீர் திருச்சபை என்று. ஏன் பாடுகிறோம் தெரியுமா? ஏன் பாடுகிறோம்? அருமையானவர்களே, சமீபத்திலே ஒரு விசிடியை நான் பார்த்தேன். இந்த விசிடி மரியா என்கிற ஒரு பிள்ளையை குறித்தது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது உங்களை அசைத்து விடும். அவளுக்கு 2 கரங்களும் சுத்தமாக இல்லை, கால்களும் ஒரு கால் உண்டு, அடுத்த கால் அரைக்கால், பாதி கால் தான். நல்ல விசுவாசம் உள்ள பெற்றோருக்குத்தான் பிறந்தாள் அவள். பிறக்கும் போதே 2 கைகளும் கிடையாது. பிறக்கும் போதே ஒரு காலை காட்டிலும் மற்ற கால் சிறியதாக இருக்கிறது. அவருடைய தகப்பன் நல்ல ஒரு விசுவாசி, போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசராக இருந்த அவர் ஆண்டவருக்குள் உண்மையுள்ளவராய், பக்தி உள்ளவராய், தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தார். மனைவியும் அவர்களைப் போலவே. ஆனால் பிள்ளை பிறந்தபோது அவர்கள் 2 பேரும் ஓ என்று அழுதார்கள். Lord, why it happened? ஏன் இது நடந்தது? விளங்கவில்லை, விளங்கவில்லை. 1.5 ஆண்டுகள் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நித்தமும் கண்ணீரை உணவாக்கினார்கள். 2 கையில்லாத பிள்ளையை பார்த்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு கால் சின்ன காலாய், ஒரு கால் பெரிய காலாய் இருந்தால் நடக்கிறது என்ன இருக்கும் என்று யோசித்து பாருங்கள்.
எல்லா பிள்ளைகளும் நடந்து திரியும் போது இந்த பிள்ளை நிலைமை பார்த்தவர்களுக்கு பரிதாபம். 1.5 ஆண்டு ஆன போது தேவன் அவர்களோடு கூட பேசினார். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உன் குரல் கேட்கிறது என்று அந்த வார்த்தைக்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட துக்கத்தின் நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை வழங்க பண்ணுவேன். ஆகையினாலே தைரியம் கொண்டார்கள், கர்த்தரை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த பிள்ளைக்கு 3 வயதிலே அவளை நீச்சல் குளத்திற்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். அந்த தகப்பன் நீச்சல் குளத்திலே நீச்சல் சொல்லிக் கொடுத்தார். 18 வயதாகும் போது அவள் உலகத்தையே வெற்றி பெற வைக்கிற வேர்ல்டு சாம்பியனாக மாறிவிட்டாள். அல்லேலூயா! 18 வயதிலே உலக சாம்பியன் ஆகிவிட்டாள். நீச்சலிலே கை இல்லாத அவள் எப்படி நீந்துகிறாள் என்பதை நான் படத்திலே பார்த்தேன். அதோடு மாத்திரமல்ல, அவளுக்கு எல்லா வேலைகளையும் தன் காலாலே செய்ய முடியும். 1.5 காலாலே செய்ய முடியும். கம்ப்யூட்டரை இயக்க முடியும், பியானோ போட முடியும், சமையல் செய்ய முடியும், ஸ்வெட்டர் பின்ன முடியும், பெயிண்ட் பண்ண முடியும், எழுத முடியும். எல்லாம் காலாலே செய்து விடுவாள். ஆண்டவரை அறிந்து கொண்ட அவள் இன்றைக்கு திருமணமானவள். திருமணமானது மாத்திரமல்ல, அவளுக்கு ஆண்டவர் அழகான குரல் கொடுத்திருக்கிறபடினால அவருடைய கணவன் ஒரு கிட்டாரிஸ்ட். 2 பேருமாக சேர்ந்து உலகத்தின் பல பட்டணங்களிலும் போய் இந்த ஆண்டவர் நல்லவர் என்பது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவர் என்னை நேசித்ததினால் தான் உலகத்திற்கு என்னை சாட்சியாக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதும் சாட்சியாக காணாமல் போனவர்களை தேடி வந்திருக்கிறார்கள். அந்த மரியாதத்தில் கேள்வி கேட்டப்பட்டது, without hands how you are going to survive? கை இல்லாமல் எப்படி வாழப் போகிறாய்? 1.5 காலோடு எப்படி நடக்கப் போகிறாய்? அவள் சொன்னாள், என் ஆண்டவர் என்னை இப்படி உண்டாக்கினது அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அவருடைய இருதயத்தின் பாரம் அவரை அறியாதவர்களுக்கு அவரை சொல்லுவது என்று சொல்லி இன்றைக்கு தாய்வானிலே, ஹாங்காங்கிலே பெரிய கூட்டங்களை நடத்தி அநேக சீன மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்தவளாக, அநேகரை ஆண்டவரின் ராஜ்யத்திலே சேர்த்தவளாக மாற்றிவிட்டாள். ஏன் தெரியுமா? அந்த சத்தம் கேட்டபோது இந்த குறை தெரியவில்லை. அந்த சத்தம் கேட்டபோது தன்னுடைய குறைவு தெரியவில்லை, தன்னுடைய வேதனை தெரியவில்லை, தன்னுடைய காரியங்கள் தெரியவில்லை. அவரை திருப்திப்படுத்துவது மாத்திரம்தான் தனக்கு. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை பள்ளத்தாக்கின் அனுபவங்களை நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று, தேவ ஆவியானவர் வந்திருக்கிறார். உன் காதுகளை திறந்து நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செய்கிற ஆட்களாக மாட, அவர் உங்கள் தோளிலே சுமந்து புல்லுள்ள இடங்களிலே உங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உங்களை வழிநடத்தும்படியாக நல்ல மேய்ப்பனாக கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு நீ விலகி போயிருக்கலாம், ஏதோ ஒரு மாயையை பின்பற்றி அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காலத்திலே கேட்டேன் இப்பொழுதுதான் எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று பொருளாசை என்கிற மாயத்திலே சிக்கி சிற்றின்ப சேற்றினிலே வீழ்ந்து அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். அன்றைக்கு அந்த 99 ஆடுகளின் நிலைமையிலே அந்த ஐக்கியத்தில் இல்லாமல் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை போல நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டதினால் இருட்டிலே கல்லும் முள்ளுகளும் உள்ள இடத்திலே மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொண்டிருக்கலாம். தேடி வந்திருக்கிறார் நல்ல மேய்ப்பன். தோளில் சுமப்பதற்கு, உன்னை அடித்து நொறுக்குவதற்கல்ல, உன்னை தன் தோளிலே சுமந்து அவருடைய வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு, உன்னை காயம் கட்டுவதற்கு, உன்மேல் தைலத்தை ஊற்றுவதற்கு வந்திருக்கிறார். ஒப்புக் கொடுப்பீர்களா? அவர் தோளில் இருக்க முடியும். நீங்கள் கதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளிலே மந்தையிலே இருந்தீர்கள், இன்றைக்கு வெளியே எங்கே போய்விட்டீர்கள். காணாத ஆட்டை தேடி வருகிற ஆண்டவர். மந்தையில் சேர ஆடுகள் கோடி கோடி உண்டென்று சொல்லி தத்தளிக்கிற அந்த பரமபிதா மேய்ப்பனாக நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். அவரின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பும் இல்லை. கண்களை மூடலாம். தயவு செய்து இந்த நேரத்தில் யாரும் எழுந்திருக்க வேண்டாம், யாரும் இங்கே பார்க்க வேண்டாம். சிலரோடு கூட தேவன் தெளிவாக பேசியிருக்கிறார்.
ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்பதற்கு உன் அருகிலே வந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். இங்கே ஒரு ஏழை தங்கை இருக்கிறதை நான் காண்கிறேன். உன் ஏழ்மை நிமித்தம் நீ படிக்கக்கூடாமல் போய் பாதியில் நிறுத்த வேண்டியதாகிவிட்டது. ஆனால் நீயும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறா. ஆனால் இந்த நாளின் வார்த்தைகள் உன்னோடு கூட இடைபடுகிறது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. இங்கே ஒரு 35 வயதுடைய ஒரு தாய் இருக்கிறதை பார்க்கிறேன். பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய வேதனை. அது நிமித்தமாக ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்ட நீங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஏதாயில் நடக்காதா என்று சொல்லிதான் வந்தீர்கள். தேவன் உன் சத்தத்தை உனக்கு தணிக்க பண்ணுகிறார். வேதனையோடும் பாவத்தின் பிடியிலே சிக்கிக்கொண்டு விடுதலை தீர்க்க முடியாதபடி வந்திருக்கிற வாலிபர்களோடும் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரங்களையே உன்னை வழிநடத்துவதற்கான நல்ல மேய்ப்பன் வந்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஐயா, எனக்காகவே பேசினீர்கள். என் நிலைமை அதுதான். ஆண்டவர் இன்றைக்கு வருவார் என்றால், என்னை வேறு பிரிப்பார் என்றால், அவர் என்னை அழைக்கும் தூரத்திலே நான் இருக்க விரும்புகிறேன். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிற இடத்திலே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பித்தால் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் கரங்களை பார்க்கிறேன். தைரியமாக உயர்த்துங்கள், தைரியமாக உழைத்துங்கள். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த மைதானத்தை நிரப்புகிற நேரம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவாடி இங்கே உங்களோடு கூட இடைபெற்று உங்களுடைய காயங்களை கட்டுகிற நேரம், உங்களுடைய முடிச்சுகளை அறுக்கிற நேரம், உங்கள் கண்ணிகளை தெரிக்க வைக்கிற நேரம். நல்ல மேய்ப்பனாக கடன் வந்திருக்கிறவர் நம்மத்திலே நம்முடைய ஆவியானவர் மூலமாக ஒரு பலத்த கிரியை நடப்பிக்க விரும்புகிறான். ஜீசஸ், ஓ ஜீசஸ். ஆண்டவரே, நல் மீட்பரே, நல் நம்பிக்கையே, நான் உம்முடைய ஆட்டுக்குட்டியாய் உம்முடைய தோளில் இருக்க விரும்புகிறேன் என்று இதயத்திலிருந்து சொல்லுவோம். என்னை பாதுகாக்கிறதற்கும் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பதற்கும், ஆண்டவரே என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவதற்கும் நீங்க மாத்திரம்தான் போதுமானவர். என் கஷ்டமும் துக்கமும் அறிந்த ஆடாக நீர் வந்து பலியானதுனாலே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, அதை இப்பொழுதே செய்யும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவருக்கு சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறதை காண்கிறேன். அவருடைய வலதுகரம் நீதியின் கரமாய் உன்னை தாங்குகிறதை காண்கிறேன். நீ அப்படி அமிழ்ந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ கண்ணிகளிலே மாட்டிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்டுகள் அருந்து ஓடுகிறதை பார்க்கிறேன். உன் செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய சத்தம் உனக்கு கேட்கிறது மாத்திரமல்ல, உன்னை அன்பாய் அணைக்கிற அந்த ஆண்டவரின் தெளிவான கரங்களுக்குள்ளே உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள். Thank you Jesus, thank you Lord Jesus, thank you Jesus, glory to God. வல்ல பிதாவே, நீர் மக்களுக்கு கொடுக்க சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் நான் கொடுத்தேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறேன் சுவாமி. தேவ ஆவியாரின் சத்தம் இவர்களிலே துணிப்பதாக, இவர்கள் உம்முடைய ஆட்டுக்குட்டிகளாக உமக்கு பின் செல்லுகிறவர்களாக உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக மாறி போகிறதுனால இங்கிருந்து போகும்போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.